வணங்குகிறோம் பரலோக தேவனே. பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே. சொல்லுமா, எல் ஷடாய் சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றியப்பா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. சொல்லும், அவர் யெகோவா ராஃபா, நம்முடைய நல்ல பரிகாரி. ஆமென். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. சொல்லுமா, யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். மீண்டும் சொல்லுமா, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றிய பாரே பிரகா ஃபரபல தரஷ பரகா பரி பல தரதர லப்ரகா ஃபரபரபல. யெகோவா நிசி, அவர் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி தருகிற தேவன். ஆமென். சொல்லுங்க, அவர் எனக்கு வெற்றி தருகிறார். எல்லா பிரச்சனையிலையும் கர்த்தர் எனக்கு வெற்றி தருகிறார். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அவர் சொன்னார், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். நமக்கும் ஜெயத்தை கொடுக்கிறார், இலவசமா கொடுக்கிறார். நன்றியப்பா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. சொல்லுமா, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை லப்ரகா ஃபரபல தரபர ஷப்ரகா ஃபரபர பரி பல தரபரி பல தரபரபா லப்ரகா ஃபரப எல்ரோயி, என்னை கண்ட தெய்வமே. அவர் நம்மை காண்கிற தேவன், அவர் நம்மை காக்கிற தேவன். ஆமென். எல்ரோயி,
எல்ரோயி என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ, உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோ. மீண்டும் சொல்லுமா, உம்மை உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோ வணங்குகிறோம். ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றிய பாரே பிரகா பரபலதர ஷிபரபரக பரபலதரபா. நல்ல அப்படி அந்நிய பாசையில ரே பிரகா பரபல துரபர ஷபரக பலபரி பிடேடேட. நல்ல வாயை திறந்த ஆவியில நிறைஞ்சு ரே பிரகா பரபல தரப ஷதரபரக பரி பலதரக பரபலதர lebraka farabala turabara shabarabala darabara bali balaba. Hallelujah, 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 hallelujah. எரியட்டும் எரியட்டும் எல்லா வன்கண் பொறாமை ஆவிகளா எரியட்டும் 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 எரியட்டும். தெய்வ பிள்ளைகளுக்கு எதிரான எல்லா மந்திரவாதங்கள் எரியட்டும் எரியட்டும். குருசெழுதல் செய்வனை ஆவிகள், பிள்ளிசுனி ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். எல்லா மரண ஆவிகள் எரியட்டும் எரியட்டும். ஹல்லேலூயா. நன்றிய பரபிரக பரபலதரபரபா. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவும் நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். சொல்லுமா, எங்கள் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். மீண்டும் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். தாய் மடி தாவாலும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். எத்தனை பேருக்கு சந்தோஷம் அப்படியே அப்பாவுடைய சமூகம், எத்தனை பேருக்கு ஆனந்தம். தாய் மடி தாவாலும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன். நன்றியப்பா. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளே. இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளே, உம்மையே நம்பியுள்ளேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே. நன்றியப்பா. உம்மை மறவேன். பிரக பரபலதரபரக பரி பலதரபரபா. லப்ரக பரபலதரபரிக பரபலதரபரக பரி பலதரக பரி பிடிடிட. நன்றியப்பா நன்றியப்பா. உள்ள தாளத்தில் நல்லா துதிங்க 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 துதிக்க துதிக்க. தேவ மகிமை தேவ மகிமை ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு இருக்கிறது. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. ரே பிராகா ஃபரபலா துரபரா ஷபரகபா. நல்ல நல்ல வாயை திறந்து ரே பிராகா ஃபரபரா துரபலே பெரே.
Olamanadara shabaraka barafaladara barika baladaraba. Hallelujah. Nandriya parebraka parabaradara barasha baraka balabaribi. Lobroka farabala turabadara shabaraka baribirika baribaladara kabaraba. Lebraka barabaladara baribala turaba. Nalla nibasila. ஆவியில ஜெபம் ஆவியில ஜெபம் ஆவியில ஜெபம். Hallelujah. Rabrabaradara shabaraka baladara. Hallelujah. தெய்வமே இயேசுநாதா இதயமெல்லாம் மகிழுதையா. நன்றியப்பா. இயேசு நல்லவர் நல்லவர் நல்லவர். பிரகா பரபல தரபர பரக பரி பிரபர துரபரக பரபா. Lebraka farabala darabari birika barabala darabaraka bari biri biri darashi barabaraba. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஒவ்வொரு கற்பப்பையில இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். குழந்தையை தடை செய்கிற பொல்லாத கிரியைகளாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். கற்பப்பையில குழந்தைகள் வளர விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத கிரியைகளாம் எரியட்டும் எரியட்டும். உருவாக விடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத கிரியைகளாம் எரியட்டும் 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 எரியட்டும். இப்பொழுதே இப்பொழுதே ஜீவன் இறங்கட்டும். ப்ரமோஷனுக்காய் காத்திருக்கிற உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கட்டும். ப்ரமோஷனை தடை செய்கிற எல்லா கிரியைகள் எரியட்டும். மனுஷிக ஆவிகள்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். எல்லா வன்கண் ஆவிகள்லாம் எரியட்டும். பொறாமை ஆவிகள்லாம் எரியட்டும் 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 எரியட்டும். நன்றிய பார பிரபர கபர பல பர பலதர ஷபர பலபா. தடைகளை உடைத்தீரையா. சொல்லுமா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து நடத்தினீரே. சொல்லுமா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஆமே. நல்ல உள்ளத்தால் திறந்தரு. Lofraka brafrabadanda shita rakabara faladara barika balabari berika barabaraba. Labraka bari baladara baraka bari baladara. மைய வச்சு செய்யப்பட்ட எல்லா மாந்திரிய கிரியைகளாம் எரியட்டும் 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 எரியட்டும். தகடுகள் எரியட்டும். எந்த பகுதியில் இப்ப தகடு பதிச்சிருக்கோ அந்த இடத்துல இயேசுவின் ரத்த அக்னியா இறங்கட்டும். எரியட்டும் 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 எரியட்டும். இயேசுவின் நல்ல எலும்புச்சம்பளங்கள்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். இயேசுவின் ரத்தம். ரப்ரகா ஃப்ரப்ரகா ஃபலபரி பலதர பரகா பர பலதர லோஃப்ரோகா பிரப்ரா. நல்ல அந்நிய பாஷையில் ஆவியில ஜெபிக்கும் போது விடுதலை விடுதலை விடுதலை. வீடுகள்ல விடுதலை. வியாபார ஸ்தலங்கள்ல விடுதலை. கடைகள்ல விடுதலை. லோரி மகிமை மகிமை மகிமை. ஊழிய ஸ்தலங்கள்ல விடுதலை. ஆத்துமாக்களை தடை செய்கிற பொல்லாத ஆவிகள்லாம் செய்வின் ஆவிகள்லாம் எரியட்டும் 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 எரியட்டும். தேவ பிள்ளைகள் பிரசங்கம் பண்ண விடாதபடிக்கு நாக்கு அழுகணும் என்று செய்யப்பட்ட எல்லா மாந்திரிக கிரியைகளாம் எரியட்டும் எரியட்டும். எல்லா பொல்லாத தூசண வாய்களாம் எரியட்டும் எரிஞ்சு போட்டும். பொல்லாத வார்த்தைகள்லாம் எரியட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. வீடு வாங்க ஜெபிக்கிற பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும். சொந்த வீடு வாங்கணும் கிட்டணும் நினைக்கிற பிள்ளைங்களுக்கு அதை தடைகளை உடைக்கிறோம்.
தேவைகளை சந்திங்கப்பா, தேவைகளை சந்திங்க. வருமானங்கள் பெருகட்டும், ஐஸ்வர்யத்தை கட்டவிழ்கிறோம். நல்ல அநேபாசையில் ஆவியில் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராபா சுகம் தந்த தெய்வமே சொல்லுமா, யெகோவா ராபா சுகம் தந்த தெய்வமே. நன்றியப்பா, உயர்த்துகிறோ வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். நன்றியப்பா, உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோ. நடக்க போற 5 மாநில எலெக்ஷனுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். சட்டமன்ற எலெக்ஷன் 5 மாநிலங்கள்ல வரப்போது. அந்த எலெக்ஷன்ல அந்த 5 மாநிலங்கள் இயேசுவின் ரத்தத்தை தெளிச்சு ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு தொகுதியில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஓட்டு மிஷின்ல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்கள் இருதயத்தில் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். அப்ப அந்த 5 மாநிலத்திலும் ஆமீன் மதவாதம் எரியட்டும், அழியட்டும், அழியட்டும். மத சார்பற்ற அரசு வரட்டும், 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 வரட்டும். மதவாதம் அழியட்டும், அழியட்டும். யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. மதவாதம் ஒன்னெல்லாம் போட்டும், மதவாதிகள் ஒன்னெல்லாம் போட்டும். ராபா ராகாபா ராகா லாது ராபா ராஷாதா ராகாபா. காலடி மண்ணை வச்சு செய்யப்பட்ட எல்லா மந்திரவாதங்கள எரியட்டும், எரியட்டும், எரியட்டும். எலெக்ஷன்ல தவறான காரியங்களை பரப்பணும்னு செய்யப்படுகிற எல்லா யாகங்கள் எரியட்டும், எரியட்டும். எல்லா மந்திரவாதங்கள் எரியட்டும், 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 எரியட்டும். எல்லா சர்ப்பங்கள் எரியட்டும். லகாபா ராகாபா. மேற்கு வங்கம் முழுவதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகை வரட்டும், மதவாதம் எரியட்டும். மதவாதிகளுக்கு யுத்தம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்ல. தமிழ்நாட்டுல அப்பா நீர் யுத்தம் பண்ணுங்க. ராபா ராகாபா டாலா தூடா ஷாதா ராகாபா லேபா ராகாபா ராபா லாபா ரிகாபா லாது ராபா ராகாபா ராபா. எல்லா முறைகேடுகள், தேர்தல் முறைகேடுகள் மாறி போட்டும், முறையானபடி நடக்கட்டும். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே சொல்லுமா, ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நல்ல நிபாசில் ஆவியில நிறைஞ்சி பெண்கள் எழும்பணும். இந்த கடைசி நாட்கள்ல பெண்கள் தெபராக்கள் எழும்பணும், எழும்பட்டு, எழும்பட்டு, எழும்பட்டு. ராபா ராகாபா லாபா ரீபாலாதா ராபா. சோர்ந்து போய் வீட்டுக்கு முடங்கி இருக்கிற பெண்கள் கர்த்தருக்காக எழும்பட்டு, எழும்பட்டு, எழும்பட்டு. எல்லா துறையிலையும் பெண்கள் முதல் இடத்துல வரட்டும், 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 வரட்டும். பெண்களுக்கு எல்லா துறையில இருக்கிற டார்ச்சர்ஸ் மாறி போட்டு, மாறி போட்டு யுத்தம் பண்ணுங்க. பெண்களை தவறா நடத்துகிற பொல்லாத சத்துருக்களுக்கு விரோதமா இப்படி கரத்தை நீட்டுங்க. ராபா ராகா பாரா ராபா. ஃபயர், ஃபயர். அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும். பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு உண்டாகட்டும். ராபா காஃபா லாமா ரீபா லாச்சு ராபா. Lebra kafara barada rabari balada rashabra kafala bari biri kabaradura lebra kabari balabra kabar. upon the 15th file அப்பா இருக்கிற அந்த குற்றவாளிகள் ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படணும். ஒரு பயம் உண்டாகணும். அது எவனா இருந்தாலும் அப்பா நீ நீதி செய்யுங்க, யுத்தம் பண்ணுங்க. இந்த கரத்தை வெளிப்படுத்துங்க. ராபா ராகா பாதா ராஷாதா ராகா. உண்மை வெளியே வரட்டும் அப்பா. நீதி செய்யுங்க. அந்த ரத்தத்துக்கு பழி வாங்குங்கப்பா. அங்க கொல்லப்பட்ட அப்பாவி பெண்களுக்கு அப்பா நீங்க நீதி செய்யுங்க. அந்த சிறுமிகளுக்கு நீதி செய்யுங்க.
Lebraka farabala tarabaraka baribala tudadadadada. Lebraka farabala tarabaribala tarabarika bala darabaraba. Hallelujah. அப்ப அந்த நாட்கள்ல சமாதானம் உண்டாகட்டும். வளைகுடா தேசங்கள்ல சமாதானம் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். ஜனங்கள் பாதுகாக்கப்படட்டும். குற்றமற்ற ரத்தம் சிந்தப்படக்கூடாதுப்பா. அப்பா லெபனான்ல எத்தனையோ பேர் இன்னைக்கு தெருவுல தங்கி இருக்கிறாங்க. இந்த நிலைமை மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். ஜனங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. ரப்ராக்கா சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். எல்லா அப்பா அந்த வளங்கள் பாதுகாக்கப்படட்டும். எண்ணெய் வளங்கள் பாதுகாக்கப்படட்டும். யுத்த ஆயுதங்கள் அழிக்கப்படட்டும். எந்த தேசத்துல இருக்கக்கூடாதுப்பா, இருக்கக்கூடாது. எந்த பாம்பு இருக்கக்கூடாது. எந்த ஏவுகணைகளும் இருக்கக்கூடாது. அழிக்கப்படட்டும். வானத்திலிருந்து நீர் அக்கினி இறக்கி எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருங்கப்பா. அவங்க வல்லமையை காட்டுங்க. எங்கும் சமாதானம் உண்டாகட்டும். இஸ்ரேல்ல ஆமீன், அமெரிக்கால அப்பா ஈரான்ல சமாதானம் உண்டாகட்டும். உக்ரைன்ல சமாதானம் உண்டாகட்டும். கேஸ் தட்டுப்பாடு மாறட்டும். தமிழ்நாட்டுல அப்பா இருக்கிற இந்த கேஸ் தட்டுப்பாடுகள் மாறட்டும். இந்த பஞ்சம் மாறட்டும். கடைசி நாட்கள்ல பஞ்ச காலம் வரும் என்றபடி இந்த நாள்ல இளைஞர் உணவுக்காக அப்பா தட்டுப்பாடுல இருக்கிறாங்க. இந்த கேஸ் தட்டுப்பாடு மாறட்டும். இந்த பிரச்சனைகள் மாறி போட்டும். எங்கும் இளைப்பாறுதல் உண்டாகட்டும். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும். நன்றி அப்பா. ரேப்ராக்கா பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக. நன்றி அப்பா. ரப்ராக்கா பலதர ஷபரபரதர பஞ்சமே இல்லாத தமிழ்நாடு, வறுமையே இல்லாத தமிழ்நாடு. பிரபரபலபரி பலதரபரி பலதரபரபா ஒலபிரபரபரபரி பலதரபர மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலினின்று மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலினின்று ஒரு பிரபரபல பரிபலதரபாடு வன்முறையே இல்லாத தமிழ்நாடு. நீதியும் நேர்மையும் பூமியும் அன்பும் நிறைந்த தமிழ்நாடு. நீதியும் நேர்மையும் பூமியும் அன்பும் நிறைந்த தமிழ்நாடு. ஒளிதருளும் தமிழ்நாடு எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும். தமிழ்நாடு எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும். தமிழ்நாடு எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும். பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறோம். திறப்பின் வாசலில் நின்று பஞ்சமே இல்லாத பாரத தேசம், வறுமையே பாவமே இல்லாத பாரத தேசம், ஊழல்கள் குற்றங்கள் சாபங்கள் இல்லாத பாரத தேசம். ஊழல்கள் லஞ்சங்கள் சாபங்கள் இல்லாத பாரத தேசம். புனிதருளும் தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையா பொழிந்தருளும்.
தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும். தேசமெங்கும் அபிஷேக பெருமழையாய் பொழிந்தருளும். தேசமெங்கும் அபிஷேகம் பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலினின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலினின்று. பொழிந்தருளும் பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும். பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் பொழிந்தருளும். பூமி எங்கும் அபிஷேகம் பெருமழையாய் மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலினின்று. மன்றாடி ஜெபிக்கிறோம் திறப்பின் வாசலினின்று. எங்கள் தேசத்திலே அப்பா எல்லா சாபங்கள் பாவங்கள் பஞ்சங்கள் மாறி போய்விட்டோம். நம்ம கரம் உயர்த்தி ஜெயிப்போம். இந்த நிலை மாறட்டும். எல்லா பஞ்சங்கள் மாறட்டும். ஓ பசி தட்டுப்பாடுகள் மாறட்டும். இன்னைக்கு குறை மாறட்டும்பா. ஓ எத்தனை காரியங்கள் எத்தனை காரியங்கள் எத்தனை காரியங்கள் எத்தனை காரியங்கள் அப்பா. என் தகப்பனே என் தகப்பனே என் தகப்பனே. ரீகா நாஷிகா பராகந்தா நாஷிகா பராக்ர பந்தர பந்தர சந்தர ஷிகா பராகந்தர ஷிகா பராகந்தர ஹந்து குலனைகள் இல்லாம போட்டுப்பா. ரப்ரகா பரபலதரே மாறட்டும். எல்லா பஞ்சம் ஊழல்கள் மாறட்டும். Lebraka fora batura da 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 shaka baraka balebrika baleda. வன்முறைகள் கலகங்கள் மாட்டும். ரத்தம் பழிவாங்க தகப்பனே. வேலைவாய்ப்புகள் பிள்ளைங்களுக்கு அப்பா இறக்கம் செய்யும். என் தகப்பனே இறக்கம் செய்யுங்க. சமாதானம் தேசங்கள் கலைஞர் நிரம்பட்டும். விசுவாசம் நிரம்பட்டும். விசுவாசால் சோர்ந்து பக்கம் முன்னேற்ற கிருபை இறங்கட்டும். சந்தாரி அந்தர்பா அப்பா உபத்திரப்படி உபத்திரத்தை பார்த்து கொண்டே தகப்பனே எல்லா உபத்திரங்கள் மாறிப்படி சொல்லுங்க. என் தேசத்துல காண எல்லா இருள்களை மாறட்டும். அந்த விலகட்டும். தேசத்தின் செழிப்பை தடை செய்கிற தேசத்துக்கு மந்தநிலை கொண்டு எல்லாமே இடிக்கப்பட்டு போட்டோம். பொருளாதாரம் சீர்திருத்தப்படுவதாக இயேசு நாமத்தாலே.
ஷாராபாரா கந்தாரா ஆந்தோரா சந்தரி அப்பா பக்தி இல்லவன் இல்லாதே அற்றுவின் வார்த்தை பக்தியில எழுப்புங்க அப்பா பக்தியில பிள்ளைங்க உமக்கென்று தேர்ந்தெடுக்கிற பிள்ளைங்க அப்பா திறப்பின் வாசல் ஜெபிக்க சோர்ந்து போய் தன் குடும்பத்தை மட்டும் பாட்டு கொண்டு தன்னை மட்டும் பாட்டு கொண்டு சீலமாய் வாழாமல் அப்பா என்று அழைகின்றது என் தேசம் அழிகின்ற இந்த பாரத்தோடு கூட ஜெபிக்க எழும்பட்டும் 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 அபிஷேகம் பிள்ளைங்க எழும்பட்டும் அப்பா ஊழிய தரிசனம் பிள்ளைங்க எழும்பட்டும் உண்டாட்டும் எரிக்கப்பட்டு போட்டுங்க அப்படியே ஜெப எழுப்பு உண்டாட்டும் உண்டாட்டும் சோதனாவை மாற்றி விடுங்க பலவீனாவை மாற்றி விடுங்க ஜெபித்து தேச சுதந்திரிக்க அப்பா ஆத்மாக்கு ஆதாயப்பட்ட கிருபை இறங்கட்டும் 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 சந்தா ராகா தான ஷிகியாங்கபா கேட்பீர்கள் கூற பாதையை வேண்டி சாத்து ஓ ஆதி அன்புக்கு திரும்பட்டும் ஆதி அன்பு இழந்த உங்க அன்பை விட்டு மந்தையிட்டு திரும்பி சின்ன பிள்ளைங்க குமார குமார்த்திகள் உங்க மந்தைக்கு திரும்பட்டும் மந்தைக்கு திரும்பட்டும் திரும்பாகலாக இயேசு நாமத்தாலே ரட்சிப்பு இழந்த அபிஷேகத்தை இழந்த தரிசனத்தை இழந்த திரும்பட்டும் 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 உங்க அபிஷேகத்தை நசை விதைத்த கர்த்தருக்கென்று முன்குறிக்கப்பட்டான் நான் கர்த்தருக்கென்று முன்குறிக்கப்பட்டான் என்று மறந்து உலகத்தினால் சென்று கொண்டிருக்கிற வாலிப ஜாதிகள் திரும்பட்டும் பெண்கள் ஆண்களும் அப்பா இதுக்கு தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டு தவறான பாதைக்கு சென்று தங்களுடைய வாலிபத்தை அப்பா அப்பா நினைத்து தங்களுடைய உயிரை கூட அப்பா இழக்கிறாங்க தக்கப்ப எத்தனை குடும்பங்கள்ல கண்ணீர்கள் அப்பா பெற்றோடு எத்தனை வேதனை எத்தனை வலிகள் ஓ தவறான தலைமைக்கு கட்டுப்பட்டு தவறான தலைவரை சரிகின்ற நின்று கொண்டு அப்பா வீணான போதையிலும் கவர்ச்சியிலும் மாயிலும் அகப்பட்டுட்டாங்க ஆண்டவரே விடுதலை செய்யுங்க சரியான தலைவர் தேர்ந்தெடுக்க ஞானம் கொடுங்க அப்பா மதீனமான உள்ள இளைஞர்கள் சமுதாயம் கெட்டு அழுகின்ற போதைக்கு கெட்டு அழிந்த சமுதாயம் மனந்திரும்பட்டும் அப்பா தகப்பனே கீழே தோன்றின்றவங்கள தேமாறி எடுத்து தகப்பன பாதைக்கு இழுத்து செய்கின்றவங்கள கடவுள் போல மனிதன் வணங்குகின்ற அந்த தன்மை மாறிப்படும் தகப்பனே மனிதர்களை கடலுக்கு நீயாக வணங்க வைக்கின்ற எல்லா ஆவியில் எரிக்கப்படப்படும் மனித வணங்கால் எரிக்கப்படப்படும் எல்லா மாயினாக எரிக்கப்படப்படும் கர்த்தருக்கு நீ மகிமை ராயனுக்கு தேவனுக்கு சேர்த்து அப்படிப்பட்ட கிருபை இறங்கிட்ட தகப்பனே நீர் கர்த்தரின் முழங்காக முடங்கட்டும் கேதார் நாடு உம்மண்டை சேரட்டும் நாடு உம்மண்டை சேரட்டும் அழிபட்டு அங்கீகரிக்க சரியாகட்டும் வீணான அப்பா அக்னி இறங்கட்டும் தகப்பனே சரியான பேச்சை பேச தகப்பனே எல்லாம் தூஷண பரியாச உதவியாக தேடி பெண்களை இழிவாக நடத்துகின்ற பேசுகின்ற பெண்களை உரிமைகளை தரக்குறையாக கீழ்த்தனமாக நடத்துகின்ற பெண்களை அடிமை நடத்துகின்ற ஒவ்வொரு மனந்திருமட்டும் அப்பா கணவன் மனைவி நேசிக்கட்டும் மனைவி கணவன் நேசிக்க அவங்க கிரீஷன் எல்லாம் தகாத உறவுகள் எரிக்கப்பட்டு போட்டோம் அப்பா மாறட்டும் மன முறிவு மாறட்டும் விவாதத்து மாறட்டும் ஓ கணவனை நேசிக்கிறது இறங்கட்டும் தகப்பனை குடும்பம் ஒன்று சேரட்டும் தகப்பனே ஏசு நாமத்தால ஷாரா பாரா காந்தாரா ஆந்தரவால் ஓ ஒரு மனதை ஊற்றுங்க நீ எப்படி கிறிஸ்துவன் அப்பா கிறிஸ்துவ நீ மனவாட்டின அன்புடன் அதை போல மனவாள மனவாட்டி நேசிக்கு கிருபை இறங்கட்டும் தகப்பனே அப்பா தகப்பனே ஹல்லேலூயா ஆண்டவரே பெண்களால் வாதிப்பட ஆண்கள் நீதி செய்ய சபா ஓ சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவராக அதை மிஸ்யூஸ் பண்ணி பெண்களை தேவி நேரத்தில் இறங்கட்டும் அவர்கள் பெண்கள் மனந்திரும்பட்டும் தகப்பனே வயதான பெற்றோர்களை வயதானவர்களை கொடுமைப்படுத்துகின்ற ஓ மருமகள் மனந்திரும்பட்டும் பெண்களை கொடுமைப்படுத்துகின்ற மாமியார் மனந்திரும்பட்டும் நேரத்துக்கு இறங்கட்டும் தகப்பனே பெண்களை தவறான வழிக்கு அழைத்து சென்று ஏமாற்றி அப்படிப்பட்ட
காதலின் போரில் வீட்டில் ஒவ்வொருத்தருமாக தேவனை நியாயத்துக்கு இறங்கட்டும். பெண்களை இச்சைக்கு பயன்பட்ட ஒவ்வொருத்தருமாக நியாயத்துக்கு இறங்கட்டும். பெண்கள் தர பார்க்கின்ற ஒவ்வொருத்தருமாக நியாயத்துக்கு இறங்கட்டும். ஒரு பயம் உண்டாகட்டும். பெண்களை தொட்டால் தவறு என்று ஒரு பயம் உண்டாகட்டும் தகப்பனே. ஷாரா பாரா காந்தா ரிகாந்தர்வா பெண்களை பாதுகாத்துங்க. சிறு குழந்தையை பாதுகாத்துங்க தகப்பனே. சிறு குழந்தை வாகனத்தை ரத்த தள்ளி பேசப்பா போக வர பாதுகாத்துங்க. எல்லா சாத்தன கண்ணிகளுக்கு மறைவாக உண்மைகளுக்கு பாதுகாத்துக்கங்க ராஜா. வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். அப்பா அந்த செய்தியை பொறுப்படுங்க. எங்களோடு எங்களோடு பேசி இந்த ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தை சென்று உள்ளே 100 மடங்கு பலன் கொடுக்க கிருபை இறங்கட்டும். என்னை மட்டும் நீ வெளிப்படும். உங்க சத்தம் மட்டும் கேட்கட்டும். தாழ்த்து அர்ப்பணிக்க நேஸ் மஞ்சள் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நிலை வாழ்த்துக்கள். யாரும் இந்த பெண்ணை கொடுத்தது இயேசுவின் நாமத்தால வாழ்த்தி வரவேற்கின்றேன். அல்லேலூயா. இந்த நாளில் நாம் இந்த தபால் பெண்கள் ஜெபத்தில் தியானிக்கின்ற கேட்டுக்கான அருமையான ஒரு வேத பகுதி 2 ராஜா 9ஆம் அதிகாரத்தை ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம வாசிக்க போகின்றோம். ஹல்லேலூயா. தியானிப்போம். அப்பொழுது தீர்க்கதரிசியாக எலிசா தீர்க்கதரிசிகளின் புத்திரில் ஒருவனை அழைத்து, நீ இடைக்கட்டை கொண்டு இந்த தைல குப்பை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலியாத்தில ராமோத்துக்கு போ. அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபதி குமாரன் யெகூ எங்கே இருக்க என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரர் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையில் அழைத்து கொண்டு போய் தைல குப்பி எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கட்ட சொல்கிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாம ஓடிப்போ என்றான். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசியாக ஹல்லேலூயா எலிசாவை நோக்கி எலிசா சொல்லினான், தன்னுடைய வீட்டிலே அவர் ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு கிளாஸ் எடுக்கின்றார். ஹல்லேலூயா. நிறைய தீர்க்கதரிசிகளை உருவாக்கின்ற ஒரு சேனை, ஒரு வகுப்பு. அப்பொழுது அவர் அங்கே தன்னிடம் படிக்கின்ற தனக்கு கீழுள்ள ஒரு மாணவனை அழைத்து சென்றார். ஒரு தீர்க்கதரிசி புத்திரர். ஹல்லேலூயா. அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. உருவாக்கி கொண்டிருக்க தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி அடங்கிந்து அவருடன் அவருடைய எல்லா காரியங்களும் கற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்பி கொண்டிருந்த அந்த தீர்க்கதரிசி பையன் சொல்றாரு, இந்த தைல குப்பி எடுத்துக்கொண்டு கீலியாத்துல ராமோத் என்கிற பட்டணத்துக்கு நீ போ. அங்கனை போன போது நிம்சியோட மகனான யோசபாத்தோட மகனாகிய யெகூ எங்கே இருக்கான்னு சொல்லி அவனை நீ பாரு. அவன் உட்கார்ந்துக்க இடத்துல இருந்து அவன் எங்கே உட்கார்ந்துருப்பான் என்று அவர் தீர்க்கதரிசி சொல்கின்றார். அவன் இருக்கின்ற ஊர் சொல்றாரு, அவன் யாரோட அப்பா பையன் சொல்றாரு. அதே போல் அவன் எங்கே உட்கார்ந்துருக்கான், தன்னுடைய சகோதரி மத்தியில் சுற்றினா இருக்குன்னா அவனுடைய பிரதர்ஸ் மத்தியில் இருக்கின்றான். அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து தைல குப்பையை எடுத்து அவன் தலையின் மேலே ஊற்றி, உன்னை இந்த நாளில் இஸ்ரவேலிலே ராஜாவா நான் மாற்றேன் சொல்லு, லேட் பண்ணாம புறப்பட்டு போய் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். ஹல்லேலூயா. அதேபடி இதுதான் ஒரு தீர்க்கதரிசி உண்மையான சுபாவம். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிக்குள் தீர்க்கதரிசன ஆவி அடங்கியிருக்கும். ஆவியானவர் அவங்களுக்குள்ள இருப்பாரு. எப்பொழுதும் அவங்க எடுத்து பயன்படுத்துவோம். யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு அந்த தீர்க்க அபிஷேகம் கிரியை செய்யும். எந்த இடத்து போனாலும் ஒரு மனிதன் அந்த யெகூக்கு தீர்க்கதரிசியாக எளிய யாருன்னே தெரியாது. யெகூவை பற்றி எலிசாவுக்கு தெரியாது. ஆனால் எலிசாவுக்குள் உள்ள ஆவியானவர் யெகூவை பற்றி எல்லா காரியங்களும் கற்றுக் கொடுத்து அவன் எங்கே இருக்கின்ற இந்த ஊர் இருக்கு என்று என்பதை கொண்டு சொல்கின்றார். அதே போல அந்த தீர்க்கதரிசி புத்திரர் அந்த ஊழியக்காரன் அவன் எலிசா தீர்க்கதரிசி ஊழியக்காரன் செய்கின்றான். வேகமாக அவன் சொன்னபடி ராமோத்துக்கு போகின்றான். அவன் கரெக்டாக அவன் போன போது அவன் பிரவேசித்த போது சேனாபதிகள் அங்கே உட்கார்ந்திருந்தார்கள். அவனுக்கு கீழே உள்ள படைத்தலைவர்கள் பாப்பாத்தில சேனாபதிகள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ மத்தியில் யெகூ இருக்கின்றான். சேனாபதி உமக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை உண்டு என்றான். அதற்கு யெகூ, எங்கள் எல்லாருக்குள்ளும் யாருக்கு என்று கேட்டதற்கு அவன் சேனாபதியாக உமக்கு அவன் ஒரு படைத்தலைவர் போ என்று இந்த வேதம் சொல்லுது.
சேனாபதி என்றால் ஒரு சிறு சேனைகளுடைய அதிபதி, சேனையின் அதிபதி. 1000 பேருக்கு, 500 பேருக்கு, 100 பேருக்கு என்று ஒவ்வொரு படைக்குள். அதே போல யெகூ ஒரு படையின் அதிபதியாக அவன் எல்லோரும் கூட தன்னோடு உடன் பணி வென்ற மக்களோடு கூட அமர்ந்து கொண்டிருக்கின்றான். இவன் உள்ள போய் வெளியே வாங்க உங்களுக்கு ஒரு செய்தி இருக்கு என்று சொல்லும் போது, அப்போ யாருக்கு என்று சொல்லும்போது உமக்குத்தான் என்று சொல்லும்போது அவன் எங்கே போயின்றான்? அவன் எழுந்து அறை வீட்டுக்குள் பிரவேசித்தான். அவன் அந்த தைலத்தை அவன் தலையின் மேலே வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்வது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாக இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகின்றார். ஹல்லேலூயா. யெகூவை பற்றி இதுக்கு முன்பதாக அதிகாரங்களை நமக்கு எதுவுமே குறிப்பிடவில்லை. ஹல்லேலூயா. அவனை பற்றியான எந்த ஒரு வரலாற்று பின்னணியும் நமக்கு தெரியல. அதே போல எலிசா தீர்க்கதரிசிக்கு தேவன் சொல்கின்ற ஒரு வார்த்தை, ஹல்லேலூயா, ஆண்டவர் நான் அந்த ஆகாவுடைய வீட்டாரை நியாயந்திருக்க நான் யெகூவே ஆசைகளை நான் என்ன செய்வேன், எழுப்புவேன் என்று அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஹல்லேலூயா சொல்கின்றார். ஹல்லேலூயா. வேற எந்த காரியங்களும் காணப்படவில்லை. அவனுடைய சுபாவத்தை பார்த்து நமக்கு எதுவுமே தெரியல. ஆனாலும் தேவனுடைய கண்கள் அந்த யெகூவை கண்டு, இவன் தான் இஸ்ரவேலில் அடுத்த ராஜா. இன்றைக்கு ஆகா கையில் இந்த தேசம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய கற்பனைகளே, தேவனுடைய கட்டளைப்படி இந்த தேசம் ஆளுகை செய்யல. சரியான ஒரு நபர் ஆளுகை செய்யவில்லை என்றால் கர்த்தருடைய ஸ்தானத்தை எடுத்து போட்டு அவர் ராஜாக்கள் தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகின்றவர். அவர் சரியான தலைவரை கர்த்தர் நீ தேசத்தை யார் ஆளுகை செய்யணும் என்று அவருடைய கருத்தில் உள்ளது. ஹல்லேலூயா. அதே போல அன்றைக்கு அந்த ஆகா இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களை வழிவிலக பண்ணி தேவனுடைய ஓர்ஷிப்பை தேவனை வணங்காம அந்நிய கடல் வணங்க வைத்து அவனுடைய மனைவி ஏசபேல் தேசத்துல தேவனுடைய ஊழியக்காரன பிள்ளைங்களை கொலை செய்து எலிசா கொள்கின்றார். எலியா தீர்க்கதரிசி அந்த 400 பேரை கொனக்கு எதிராக நான் உன்னை கொலை செஞ்சு எப்படியாக எலியா காலத்தில் பல காரியங்கள் நடந்து தேவன் திருப்ப பஞ்சம் அதை மாறினது. எலியாவோட ஜெபத்தினால தேவன் பஞ்சத்தை மாற்றி போட்டார். எலியா மூலமாக ஆகாபுக்கு எத்தனையோ ஆபத்தில் வந்த பொழுது எலியா சொல்லி அவர் அந்த ஆபத்தை தப்பி பிழைத்தார். பல காரியங்கள் நடந்து கொண்டன. கடைசியாக அந்த ஏசபேல் நாபோத்தோட வயல் நிலத்தை ஏமாற்றி அபகரிக்க சொன்னு அதுக்கு ஒரு ட்ராமா போட்டு அவனை ஜனங்கள்கிட்ட சொல்லி பொய் வழக்கு சொல்லி பொய்யாக அவனை சுற்றிலும் பொய் வழக்கு ஜோடிக்கு போட்டு அவனை கல்லெறிஞ்சு கொண்டாங்க. அப்போ கர்த்தர் எலியா மூலமாக சொல்கின்றார், நாபோத்தோட ரத்தம் எந்த சிந்தப்படுதோ அதுக்கு எதிராக நான் நியாயத்திற்கு என்று. அப்பொழுது கர்த்தர் சொன்னபடி ஹல்லேலூயா தேவன் யெகூவையும் ஆசைகளையும் ஹல்லேலூயா கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதே போல இந்த நாளில் யெகூவை என்ன சொல்றாரு, அந்த இஸ்ரேல் தேசத்துல ராஜாவாக நானுனே அபிஷேகம் பண்ண என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுது. அப்புறம் ஆண்டவர் பேசுகின்றார், தெளிவாக சொல்கின்றார். அந்த 7ஆம் வசனத்துல ஏன் யெகூவை கர்த்தர் நாளில் ராஜாவாக அபிஷேகம் பண்ணார் என்றால், ஆண்டவர் யாரையும் சும்மா அழைக்க மாட்டாரு, யாருக்கு சும்மா அரசாங்கம் பதவி கொடுக்க மாட்டாரு. ஆண்டோடைய திட்டம் என்று ஒவ்வொருக்கு பின்னாடியும் ஒரு திட்டம் உண்டு. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் வந்தாலும் பரலோகத்தின் திட்டம் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவருக்குள்ளதான் எந்த அதிகாரங்களும் அவரால் என்று வேறொரு அதிகாரம் ஏற்பட்டப்படவில்லை. நன்மை செய்யறனும் தீமை செய்யறனும், ஜனங்களை வதைக்கிறனும் ஜனங்களை நேசிக்கிறனும் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. யாரை வைக்கணும் யார் தள்ள வேண்டும் என்று அவர் ஏற்கனவே வரையறுத்துள்ளார். அப்போ இந்த வேலையில் அந்த தீர்க்கதரிசியின் புத்திரன் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த தீர்க்கதரிசிக்கும் அவன் யாரும் தெரியாது, அவனை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் ஆவியானவர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தை சொல்கின்றார். இதுதான் முக்கியமான வசனம். நான் என் ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளின் இரத்த பழியையும் கர்த்தருடைய சகல ஊழியக்காரரின் இரத்த பழியையும் ஏசபேலின் கையிலே வாங்கும்படிக்கு நீ உன் ஆண்டவனாகிய ஆகாமின் குடும்பத்தை அழித்துவிட கடவுள். ஆகாமின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாய் முதல் இராதபடிக்கு அடைபட்ட ஈடுபட்டு நான் கருவறுத்து ஆகாமின் குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்திற்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷான் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன் என்று கட்ட சொல்கின்றார். ஹல்லேலூயா. ஏசபேலை இஸ்ரவேல் நிலத்திலே நாய்கள் தின்றுவிடும், அவளை அடக்கம் பண்ணுகிறவன்
இல்லை என்கிறார்கள் என்று சொல்லி கதவை திறந்து ஓடி போனான். இது எல்லாம் அந்த தீர்க்கதரிசியின் வாயில ஆவியான பேசினார். அந்த தீர்க்கதரிசிக்கு எதுவுமே தெரியாது, சம்பந்தம். அப்போ ஆகாபுடைய அந்த பாவத்தை, தேசத்தை தேவனுக்கு எதிராக திருப்பினான். தேவனை வணங்கிக்காம அந்நிய கடலை வணங்க வைத்து தேவனுக்கு செலுத்தின கனத்த மகிமை அந்நியதையில கொண்டு வந்து அது தேவனுடைய தேசமாகி இஸ்ரவேல், அது தேவனுடைய சொந்த தேசம், தேவனுடைய நேசிக்கிற ஜனங்கள். அதே போல அங்கு அநேக தீர்க்கதரிசிகளை கொலை செய்து ஊழியக்காரங்களை அந்த இயேசவேல் தூண்டிவிட்டு தன்னுடைய மனைவின் பேச்சு கட்டு தன்னுடைய மனைவி தூண்டிவிட்டபடி விற்றுப்பட்ட ஆகாய போல ஒரு மனுஷன் இல்லை என்று வேதம் சொல்கிறது. அவ்வளோ கீழ்த்தரமா ஒரு பெண்ணோட பேச்சு கட்டு, ஒரு பெண்ணால் நல்ல காரியங்களை உருவாக்க முடியும், கெட்ட காரியங்களை அழிக்க முடியும், ஒரு பெண்ணால் எல்லாம் செய்ய முடியும். ஒரு பெண் சரியாக இருந்தாலும் அந்த குடும்பமும் அந்த தேசம் அந்த சமயம் சரியாக இருக்கும். நல்ல பெண்கள் கணவனுக்கு ஒரே கணவனோடு வாழ்ந்து ஒரே கணவனுக்கு அடங்கி இருக்கிற பெண்கள் மூலமாக. ஆனால் அதை விடுத்து தவறான காரியத்தை சென்று தவறான காரியத்துக்கு தேவனை மறந்து தேவனை இருக்க வைக்கிற இடத்துல மற்ற காரியங்களை வைத்து தேவனை தேடாம ஏன் ஞானம், என் பதவி, என்னுடைய அழகு, என் திறமை என்று சொல்லி அவங்க தவறான பாதைக்கு அந்த கணவனையும் மாற்றி அந்த தேசம் சீரழிக்கின்ற இந்த பெண்கள் மூலமாக இன்றைக்கு எத்தனையோ தீமைகள் வருகின்றன. இந்த நாளில் நம்ம மார்ச் 8ஆம் தேதி நம்ம பெண்கள் தினம் கொண்டாடினோம். இன்றைக்கு நம்ம இந்த பெண்களை பற்றி பண்ணுகின்றோம். இல்லையா, எத்தனையோ நல்ல பெண்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய கணவன் இருந்தும் மறுமணமுமே செய்யாமல் தண்ணி ஒரு தாயாக நின்று 3-4 பிள்ளைகள் இருந்தாலும் பாத்திரங்களை வீட்டு வேலை செய்து ஒருவேளை உணவின்றி கூட தன்னுடைய வயிறை நிரப்பும், தான் பிள்ளைங்களுடைய வயிறை நிரப்பி அந்த பிள்ளைங்களை படிக்க வைத்தனால நம்ம காலாக்கும் எத்தனையோ ஸ்திரீகளும் எத்தனையோ பெண்களும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த சமயத்தை பாட்டு கொண்டு இருக்கின்றோம். அப்படிப்பட்ட பெண்கள் இருக்கின்றார்கள். தன்னுடைய தவறான ஒரு குடும்பத்தை சீரழிச்சு பிள்ளைங்களை தான் பெற்ற பிள்ளைங்களை கொலை செய்த அபிராமி போல எத்தனையோ பெண்களும் இன்றைக்கு இருக்கிறாங்க. பெற்ற கட்டின கணவனை ஆள் வைத்து திருமணமான அன்று அந்த திருமணமான முதல் வாரத்திலே கொலை செய்யும் பெண்களை இப்போ நம்ம அதிகமாக பார்க்கின்ற கடைசி காலங்களில் அன்பு தனிந்து போனது. அதான் அடிச்சினாரு, ஸ்திரீயானவள் தான் 10 மாதம் தன்னுடைய வயிற்றிலே தன்னுடைய ரத்தத்தை குடிச்சு தன்னுடைய உணவை சாப்பிட்டு தன்னுடைய சரீரம் தான் உடம்புல ஒரு கருவா உருவாகி தன்னோட வயிற்று அந்த பெற்று அந்த பிள்ளை கூட தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் அவனை மறந்தால் நானே மறக்க மாட்டேன். அப்படிப்பட்ட காலங்கள் வரும். இரக்கமுள்ள ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிட்டாங்க என்று வேதம் சொல்கிறது. அப்ப கடைசி காலங்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடிய இரக்கமில்லாத சந்ததியை உருவாகும் என்று கட்ட சொன்னார். அதே போல இன்றைக்கு கண்ணுக்கு முன்னதாக பெற்றெடுத்த பிள்ளைங்க வீதியில சேற்றில சாக்கடையில தாயிலிடப்பட்டு போற காரியங்கள் அதிகமாக இந்த கடைசி காலம் நடக்கிறது. வேதாந்தத்தை கூட சாலமன் காலத்துல 2 பெண்கள் பஞ்சத்துல ஒரு பிள்ளைய இன்னைக்கு உன் பிள்ளைய சமைப்போம், நாளைக்கு என் பிள்ளைய சமைப்போம் என்று சொல்லும் போது ஒரு தாய் தன் பிள்ளைய குடிக்கிறானா, மற்ற தாய் அவளுக்கு மனசு இறங்காம அந்த பிள்ளைய ஒழிச்சிக்கா. அப்ப இப்படிப்பட்ட கொடூரங்கள் பஞ்சத்தின் உச்சத்தின் நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் கடைசி காலம் என்பது உணர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்பொழுது அப்போ எசபேல் அந்த காலத்துல அந்த பாகாலுடைய தனித்துவம் என்னன்னா, அந்த பாகாலுக்கு வந்து சிறு குழந்தைகளை நினைச்சாங்களாம், சிறுமிகளை குழந்தைகளை பலியிடுவாங்களாம். இன்றைக்கும் ஒரு தேசத்துல அந்த பாகால் சிலை இருந்தது. இந்த எஃப்ஸ்டீன் ஃபைல் வந்த பிறகு அந்த பாகால் சிலையை மக்களை அடிச்சு உடைச்சி தீ வச்சதை நம்ம யூடியூப்ல பார்த்தோம், ஃபேஸ்புக்ல பார்த்தோம். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு நினைச்சாங்க தன்னுடைய பிள்ளைகளை வந்து தீக்கடக்கு பண்ணுவாங்க. நிறைய சம்பவங்கள் இன்னைக்கும் வட மாநிலங்கள்ல சாமியார்கள் சொல்லப்பட அந்த மனிதர்களை கடவுள் போல மதித்து இன்றைக்கும் வட மாநிலங்கள் பெற்றெட்ட பிள்ளையை கொண்டு அந்த சாமியாருடைய காலுடைய எக்கங்க அதை மிதித்து கொலை செய்த இந்த குழந்தை உயிர் வணக்கம் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி காரியங்கள் பெற்ற பிள்ளைங்களும் கங்கையில போட்ட காரியம் இன்னும் நடக்குது. பெற்ற பிள்ளைங்களை பலி கொடுக்குறாங்க. இன்றைக்கும் வட மாநிலங்களில் அதிகமாக இது நடந்து கொண்டு இருக்குது. அவங்களுடைய அறியாமை கண்கள் கூடாக்கப்பட்டிருக்குது. அவங்க படிப்பறிவு இல்லை. இன்றைக்கு வட மாநிலங்களில் நம்ம தென் மாநிலத்தில் இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு சுத்தம் சுகாதாரம் எதுவுமே கிடையாது. மார்க்கெட் பார்த்தா அவ்வளோ குப்பையாக கிடக்கும். கடைகளை சுத்த முடியாது, ஸ்கூல் சுத்த முடியாது, ரோடு சுத்தமே இல்லை, குண்டுங்களையும் மிக தரமற்று வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப
தரமற்றதாக இருக்கும். உயர்ந்த கட்டிடங்கள் அதிகமாக கிடையாது. ஒரு சுகாதாரமற்ற தண்ணீர் பருகிறாங்க. வியாதிகள், படிப்பறிவில்லாத ஜனங்கள் அந்த வடமாநிலம் அதிகமாக இருக்காங்க. அதே போல் அறியாமைகள் அவங்களுக்கு கூடி உள்ளது. இந்த இஸ்ரேல் தேசம் ஒரு காலத்தில் சொந்த தேவனுடைய சொந்த ஜனங்கள். எத்தனையோ நல்ல ஜனங்கள், நல்ல ராஜாக்கள் ஆண்டாங்க. தாவீது ராஜா ஆண்ட அந்த இடத்துல தான் இப்படிப்பட்ட ஒரு ராஜாத்தி ஒரு ராணி அந்த இயேசபேல். அப்போ ஆண்டு சொல்றாரு, யெகூவா அனுப்பி சொல்றாரு, நான் ஆகாபர் குடும்பத்தை என்ன செய்வேன், யெரொபெயாம் குடும்பத்தை போல ஆக்குவேன். நான் இயேசபேல் எந்த இடத்துல அவனுடைய நாபோத்து ரத்தம் சிந்தப்படுதோ அதே இடத்துல சிந்தும் என்று சொல்லிவிட்டு அவன் ஓடி போகின்றான். யெகூ சொல்றான், தன் ஆண்டனுடைய ஊழியக்காரருக்கு திரும்பி வந்த போது அவர்கள் அவனை நோக்கி, சுக செய்தியா அந்த பைத்தியக்காரன் இடத்துல வந்து என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், அந்த மனுஷனையும் அவன் சொன்ன காரியத்தையும் நீங்கள் அறிவீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அப்பொழுது அவன் தன்னுடைய நான் உன்னை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்க என்று இஸ்ரவேல் இன்ன பிரகாரமாக இவன் சொன்னான்னு சொல்லி அப்போ கூட உள்ளவங்க கேட்காங்க. ஊழியக்காரர்களை பொதுவாக இந்த உலகம் ஒற்றுக்கொள்ளாது. அரசியல்வாதிகள் பொதுவாக அரசியலுக்கு ஊழியத்துக்கும் ஆகாது. நிறைய இன்றைக்கு சிலரோடு கூட அவங்க பழக்கம் இருக்காங்க, அது உண்டு. ஆனாலும் பொதுவாக அவங்க சொல்ல எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சொல்ல எச்சரிக்கை மாட்டேன் கேட்க மாட்டாங்க, அவங்கள மதிக்க மாட்டாங்க. அதே போல் அவன் இந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னு கேட்கும்போது என்னென்ன எல்லா காரியத்தையும் சொல்லும்போது அப்போ எல்லாரும் என்ன செய்கிறாங்க, வேகமாக எழுந்து அவன் சொன்ன அந்த வார்த்தை யெகூ நம்பினா என்ன தெரியல, ஆனால் கூட உள்ளவங்க அந்த வார்த்தையை சொல்லி முடிக்கும். அவங்களுக்கு தன்னுடைய வஸ்திரத்தை படிகளிலே உயர்த்தி அவன் கீழே அவங்க தன்னுடைய போட்ட அந்த ட்ரெஸ் எடுத்து விரித்து அவனுக்கு கீழே விரித்து எக்காலம் அது யெகூ ராஜாவான் என்றார்கள். அல்லேலூயா. அதே போல அவங்க உடனே அதை நிறைவேற்றுறாங்க. அப்படி நிம்சியின் மகனாகிய யோசமதி குமாரன் யெகூ என்பவன் யோராமுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணினான். யோராம் யார் என்றால் ஆகாபோட பேரன். யோராமோ இன்னும் இஸ்ரேல் கூட கீலேயாத்தில் ராமோத்தில் சிரியாவுக்கு அகெயின்ஸ்டா காவல் பண்ணி அவன் அங்கே சண்டை போட அங்கே போனான் அந்த டைமில். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசைகளோட பண்ணின யுத்தத்திலே சீரிய தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரேலில் ஆற்றிக்கொள்ளும்படி யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாக இருந்தால் இஸ்ரேலிலே இதை அறிவிக்கிறதுக்கு ஒருவரும் பட்டணத்தின் தப்பி போகாதவ விடாதிருங்கள். இப்போ யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட்டார் என்று அவங்களுக்குள்ள தெரியக்கூடாது. தெரிஞ்சால் அவங்க என்ன செய்வாங்க, தப்பிச்சு போயிடுறாங்க. இதை சொல்லாதபடி என்ன செய்ய, மற்றவங்களை பிடித்து நிறுத்தி என்ன சொல்லும்போது அப்பொழுது யெகூ சொல்றான், ரதத்தின் மேல் வேகமாக ஏறி சென்று இஸ்ரேலுக்கு நேராக அவன் வேகமாக போகின்றான். யோராம் அங்கே வியாதியாய் கிடந்தான். யோராமை பார்க்க யூதாவின் ராஜாவாகிய அகசியா அவனுடைய ஃப்ரெண்டு அங்கே வந்திருக்கின்றான். இஸ்ரேலிலே கோபுரத்தின் மேலே நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருவதை கண்டு ஒரு கூட்டத்தை காண்க என்றான். அந்த காலங்களில் வருகின்ற யார் வர என்று பார்க்க மிகப்பெரிய மதில் மேலே கோபுரத்து மேலே நிற்பாங்க. பைனாக்கள் மாதிரி ஒரு காரை பெயர்த்து கொண்டு யார் வர என்று சொல்லும்போது அப்போ யெகூவோட கூட்டம் வருகிறது. யெகூ யோராமை பார்க்க செல்கின்றான். அல்லேலூயா. அப்பொழுது யோராம் ஒரு குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்டான். அந்த குதிரை சொன்னால் அவனுக்கு எதிர்கொண்டு போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னார் என்றான். ஒரு மனிதன் அனுப்பி நீங்கள் வருது சமாதானமா என்று கேட்க சொல்லும் போது அவனுக்கு யெகூ சொல்லின வார்த்தை, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? அப்பொழுது ஜாமக்கான் அனுபவப்பட்டம் அவர்கள் இருக்கும் இடமட்டம் போன போதிலும் திரும்பி வரவில்லை. அவன் பயந்துட்டான். சமாதானம் உனக்கு என்ன? அப்போ யெகூக்குள்ள ஃபுல்லாக ஆண்டோர் அவனை வதம் செய்ய வேண்டும் என்று அந்த அபிஷேகத்தை ஊற்றின்னு சொல்லும்போது சமாதானத்துக்கு அவங்க சமாதானமாக என்று கேட்கும்போது அவனுக்கு அது சொல்ல விருப்பமில்லை. ஆகியால் குதிரை வீரனை அனுப்பி டெஸ்ட் பண்ணும்போது அவன் திரும்பி போயிட்டான், வரல. ஆகியால் மற்றொரு குதிரை வீரனை அனுப்பினான். அவன் அவர்களிடத்திலே போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னான் என்றான். அதற்கு யெகூ, சமாதானத்தை பற்றி உனக்கு என்ன? அவனிடம் அடுத்த ஒரு வீரன் என்றால் அவனிடம் அதே போல சொல்கின்றான். அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடமட்டும் போனது போதும் திரும்பி வரவில்லை என்றான். ஓட்டுகிறது நிமிஷமாக யெகூ ஓட்டுகிறது போல் இருக்கிறது, அதிவேகமாக ஓட்டுகிறான் என்று மற்றொரு வீரன் பார்த்து கொண்டு அவங்க செய்தி சொல்ல போகின்றான்.
யெகூ வருகின்றான் என்று சொல்லி நான் வேகமாக ஓட்டிக்கொண்டு வருகின்றான். ஏதோ தவறு, ஏதோ காரியம் நடக்க போகிறது என்று அவருக்கு தெரிந்து அவங்க திரும்பி வரவே இல்லை. அப்பொழுது யோராம் சொல்லினான், ரதத்தை ஆயத்தப்பட்டு வண்டியை ஆயத்தப்பட்ட அவனுடைய ரதத்தை ஆயத்தப்பட்ட பொழுது இஸ்ரவேலின் ராஜாகிய யோராமும் யூதாவின் ராஜாகிய அகசியாவும் அவனவன் தன் ரதத்தில் ஏறி யெகூவுக்கு நேராக புறப்பட்டு இஸ்ரவேலினாகிய நாபோத் நிலத்திலே கரெக்டாக அவனுக்கு நினைச்சாங்க வந்து நிற்கிறாங்களா இல்லையா. கர்த்தர் குறித்த ஏமாற்றி நாபோத்தில் ஏமாற்றி நாபத்தை கொன்று அவனை அந்த பறிக்கப்பட்ட அவனுடைய கரெக்டாக அந்த வயல் நிலத்துக்காக அந்த இடத்துல யோராமுடைய வண்டியும் அகசியாவும் அந்த ரதமும் கரெக்டாக யெகூவும் நிற்கிறாங்க. யோராம் செய்கின்றான் யெகூவை பார்த்து, யெகூவே சமாதானமாக இருந்தான். அப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நல்ல காரியமா சமாதானமான காரியம் என்று கேட்கும்போது அதற்கு யெகூ சொன்னான், உன் தாயாகிய யேசபேலின் வேசித்தனங்களும் அவளுடைய பில்லிசனிகளும் இத்தனை ஏராளமாக இருக்கலே சமாதானமா சொல்றான். உன் தாயோட வேசித்தனங்களும் பில்லிசனிகளும் அந்த காலங்களில் அதிகமாக தேசம் தேவனுடைய தேசமானால் இவங்க அந்நிய காரியத்தை உள்ள கொண்டு குறி சொல்றது, பில்லிசனை வைக்கிறது, அதே போல பல காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அநேகம் செய்து அந்த தேசத்தை தீட்டுப்பட்டு தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருந்தாங்க. அதே கோபத்தோடு சொல்லியிருந்தாங்க, அப்போ இத்தனை காரியம் எனக்கு நடக்குது, எப்படி சமாதானம் இருக்க முடியும் என்று. அப்பொழுது யோராமுக்கு தெரிந்து விட்டது. அவன் தன் ரதத்தை என்ன திருப்பி கொண்டு ஓடுகின்றான். அகியாவே இது சதி. அப்போ அகியாட சொல்றான், இது சதி, நீர் என்னை தெரிந்து கொண்டு வந்துட்டு என்று சொல்லும்போது யெகூ சொல்றான், தன் கையால வில்லை நாணேற்றி அம்பு யோராமுடைய நெஞ்சில் உருவி புறப்படத்தக்கவாய் அவன் புயங்கள் நடுவே எய்தான். அதனால் அவன் தன் ரதத்திலே சுருண்டு விழுந்தான். அப்போது யெகூ தன் சேனாபதியாக பித்காரை நோக்கி அவனை எடுத்து இஸ்ரவேலினாகிய நாபோத் வயல் நிலத்தை எரிந்து போடு, நானும் நீயும் ஒரு ஜோடியாய் அவன் தகப்பனாக ஆகாவின் பிறகு குதிரை ஏறி வருகிற போது கர்த்தர் இந்த ஆக்கினை மேலே சுமத்தினார். ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் சொன்னபடி ஆகாமுடைய சந்ததி ஆகிய அந்த யோராம யெகூ அம்பு எய்து கொள்கின்றான். ஹல்லேலூயா. அப்ப யெகூ ஒரு வார்த்தை சொல்கின்றான். ஹல்லேலூயா. நீனும் நானும் ஒரு ஜோடியா நம்ம கிளம்பினோம். ஹல்லேலூயா. நம்ம ஆகாப்ப அழிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார், அபிஷேகித்தார். சொன்ன உடனே நம்ம புறப்பட்டு வந்தோம். அவனுடைய சொல்ல வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து வரும்பொழுதே கர்த்தர் ஹல்லேலூயா இந்த ஆக்கினை அவன் மேலே சுமத்தினார் என்பதை நீ நினைத்துக்கொள். அவன் உடம்பை எடுத்து என்ன செய்ய, அந்த நாபோத் நிலத்தை எரிந்து போடு. எந்த இடத்த ஒரு அநியாயமா ஒரு சாதாரண மனுஷன்லேருந்து ஒரு ராஜா நினைச்சா அவனுக்கு நாடு ஃபுல் எத்தனையோ இடங்கள் உண்டு, அவனால் வாங்க முடியும், அவனுக்கு காசு இருக்குது, அவனுக்கு என்னால் நினைச்சா அதிகாரத்தை இருக்கும் என்று சொல்லி மற்ற மக்களை ஒடுக்கி அவங்களுடைய இடத்த அபகரித்து ஏமாற்றி வந்துச்சு. இன்றைக்கும் ஆட்சியில் அநேகர் இப்படி வர கட்ட காரியங்கள், சாப்பிட்டா அந்த சாப்பிட்ட உணவுக்கு காசு கொடுக்காம, அதே போல் எங்கேயுமே நிறைய இடத்துல பயணம் செய்யும்பொழுது காசு கொடுக்காம, ஏதாவது பொருள் வாங்க காசு கொடுக்காம, இப்படிப்பட்ட காரியங்கள் நாங்கள் அதிகாரத்தை இருக்கோம், நீங்கள் என்னை என்ன செய்ய முடியும் என்று தவறான காரியத்தை அதிகாரத்தை நினைச்சாங்க. இன்னைக்கு அதிகாரிகள் நற்காரியத்துக்களில் கெட்ட காரியத்துக்கு அவங்க பயங்கரமாக இருக்காங்க, தீமைகள்ல நன்மைகள் அவங்க தீமை செய்கிறார்கள். இன்றைக்கு கடைசி காலங்களில் அந்திகிறிஸ்துவை எழும்பி இப்படிப்பட்ட காரியங்களை செய்கின்றார்கள். அநேக இடங்களில் மனிதத்தன்மை அற்று போய் நான் அதிகாரத்தை வேண்டான் மக்களை ஆள கர்த்தர் ஏற்பட்டுள்ளார் என்று அவங்க மறந்து தனக்காக சொத்து சேர்க்க தன் குடும்பத்தை வாழ வைக்கின்றவர்கள் தவறான பாதைக்கு சென்று இப்படிப்பட்ட சிறுமியான ஜனங்களுடைய நிலங்களை, விதைகளுடைய வீடுகளை பறித்து சிறுமியானுடைய நிலங்களை இன்னைக்கு அபகரிக்காங்க. தேவன் சர்வலோக நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அவங்க யாரா இருந்தாலும் எந்த பதவியில் அதிகாரத்தில் இருந்தாலும் தேவனுடைய பதவி ஒரு நாள் பிடுங்கி விடுவார். ஹல்லேலூயா. அவர் தான் ராஜாக்களை ஏற்படுவார். அவருடைய கண்ணுக்கு முன்னாக யாரும் நமக்கு அவர்கிட்ட பச்சை பதவி பண்ண மாட்டார். அவர்கிட்ட லஞ்சம் கொடுத்து இதை செய்யுங்க என்று இன்றைக்கு நீதித்துறையும் மற்ற எல்லா காரியங்களையும் பொய்க்கு பின்னாடி போயிருக்குது. அவங்க சொல்ற பொய்யை தான் அவங்க ஆராதிக்கிறாங்க, பொய்யை வணங்குறாங்க, பொய்யை உண்மை என்று சொல்றாங்க. பொய்க்கு பின்னாடி இன்னைக்கு ஊடகங்கள் போகிறது. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப காட்டி சரி என்று ஒரு பொய்யான தலைவரை, ஒரு பொய்யான நபரை, ஒரு பொய்யான நபரை
ஒரு ஏமாற்றுபவரை நல்லவர் என்று காட்டி இவங்க நல்லவங்க என்று பொய் சொல்லி அதே போல மிருக ஜீவங்கள் தவற அந்த மிருக ஜீவங்களை பழி சுமத்தி அவங்க எப்படியாவது அழிக்கணும் என்று கொலை வெறி கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் ஊடகங்கள் திறந்தாலே நியூஸை திறந்தாலே பொய் தான். பொய் நாவி கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அந்தி கிறிஸ்து நாவி. தன்னே மேம்படுது, தான் மட்டும் வாழணும். இந்த இடம் எனக்கு, இந்த சொத்து எனக்கு, இந்த வீடு எனக்கு, நான் தான் வாழ்வேன், என் பிள்ளைகள் தான் வாழ, யாரையும் வாழ மாட்டேன்னு சொல்லி அவங்க பொய் பேசி ஏமாற்றி பொய் விளக்கு போட்டு பொய்யாக ஜோடித்து அவங்க தவறாக சித்தரித்து நல்லவர்களை கடைசி காலத்து ஒரு அடையாளம். மனிதர்கள் நல்லோரை பயிர்ப்பாங்க, அகங்காரமாக இருப்பாங்க, இருமாப்பா இருப்பாங்க. அதே போல பரிசுத்தமே இருக்காது, சுபாவம் இருக்காது. நல்லோரை பகைப்பார்கள், பரியாசம் பண்ணுவாங்க. நல்லவங்களை கண்டா அவங்களுக்கு எரிச்சலா இருக்கும். நல்லவங்களை கண்டா அவங்க பேச்ச மதிக்க மாட்டாங்க, அவங்கள அற்பமா பேசுவாங்க, தன்னை மட்டுமே பெருமையை பேசுவாங்க, தான் தான் பெருசு, தான் தான் அந்த உலகத்தை ஆளப்படுற மாதிரி. ஆனா ஆண்டவர் உலகத்தை ஆளுகின்றார். ஆண்டு நினைச்ச ஒரு நொடியில யாரோட ராஜ்யத்தை அவர் அழித்து விட என்பதை மறந்து நமக்கு மேலே ஒரு வல்லமை இருக்கிறது, அவர் எல்லாத்தையும் பார்க்கின்றார், அவருடைய ஆவி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது என்று உணராம மனுஷங்க இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறார்கள். இந்த ஆகாப் அந்த விஷயத்துல தவறிப்பான். அதே போல தன்னுடைய மனைவின் பேச்சு கேட்டு மனைவி தரானவள் என்பதை அவன் உணராமல் மனைவி தன்னை தூண்டுகின்றாள், தன்னுடைய ஆளுக்கு அவளே குழி தந்தாள். ஒரு மனுஷனை தூக்கிடுறதுக்கும் பின்னாடி ஒரு நல்ல ஒரு மனிதன் சக்சஸ் லைஃப் வாழ்றதுக்கும் அவனுடைய மனைவி கண்டிப்பாக பின்னாடி இருப்பாங்க. அதே போல் ஒரு பெண் நல்ல சக்ஸஸாக வாழ்ந்தா, அவங்க எல்லா லைஃப்பில் ஜெயிச்சா, அவங்க நல்ல திறம்பட இருந்தால் அவங்க பின்னாடி கண்டிப்பாக அவங்களுடைய கணவன் இல்லாமல் அந்த மனைவியால் எழும்ப முடியாது. வழியிலையா கணவனுக்கு மனைவி துணை, மனைவிக்கு கணவன் துணை. ஆனால் இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் அந்த பெண்ணால் எத்தனை குடும்பங்கள் அந்த பெண்ணாலே சீரழிவுகள். பெண் என்பவர்களுக்கு அவ்வளவு மேன்மை, ஒரு தாயை அடைகிற மேன்மை, ஒரு சந்ததியை உருவாக்குற மேன்மை, ஒரு டீச்சராக இருந்த ஒரு சந்ததியை அவங்க உருவாக்குறாங்க. எத்தனை சண்டைகளை செடுக்கிறாங்க, தேவனுடைய பிள்ளைங்களாக ஊழியக்காங்க. எத்தனை பெண்கள் இன்னைக்கு எழும்பி தேச காக்க எஸ்தர்வாக தபாக இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்களும் இதே சமயத்தில் வாழ்கிறாங்க. எங்கேயோ யாரால ஒடுக்கப்பட்டு வேதனைப்பட்டு அவமானப்பட்டு இழிவாக நடத்தப்பட்டு வெளியே செல்ல முடியாமல் அவங்க பண்ட கொடுமை தேவன் ஒரு நாள் நீதி செய்வார். நாளிலே எல்லாவற்றுக்கும் முடிவு கண்டிப்பாக உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. அதே போல் அந்த ஏசபேலுடைய ஆட்சிக்கு தேவன் அன்றைக்கு முடிவு வர பண்ணினார். அல்லேலூயா. ஆகாபுடைய அநியாயத்துக்கு அகேன்ஸ்ட் அன்றைக்கு 26ஆம் வசனம் 2 ராஜாக்கள் 9:26 நேற்று நாபோத்தின் ரத்தத்தை அவனுடைய குமார ரத்தத்தையும் கண்டேன் அல்லவோ என்றும் இந்த நிலத்தில் உனக்கு நீதி சரி கட்டினேன் என்றும் அப்பொழுது கட்ட சொன்னாரே, இப்பொழுது அவனை எடுத்து கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த நிலத்தில் எரிந்து போடு. ஆண்டு சொன்னார்ல நீதி சரி கட்டுவேன். ஹல்லேலூயா. எலியா ஸ்தானத்தை எலிசாவும், ஹல்லேலூயா, ஆசைகள் அதே போல எகுவின் ஆசைகளின் கர்த்தர் ஆகாப் கர்த்தர் அபிஷேகம் ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணி அல்லேலூயா. எலிசா எகு ஆசைகள் 3 நிமித்தமாக 3 பேரையும் கொண்டு பெரிய ரட்சிப்பை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி அதே போல எகுவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கும் தேவனுடைய கையிலே அபிஷேக தைல குப்பை இருக்கிறது. அல்லேலூயா. தேசத்தை சீர்குலைக்கின்ற, தேசத்தை வேசனம் செய்கின்ற, வேசனத்துக்கும் பாவத்துக்கும் தவறான காரியத்துக்கும் செல்ல அழைத்து கொண்டிருக்கின்ற, தேசத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட பொல்லாத தலைவர்களை வதம் செய்ய தேவன் தன்னுடைய அபிஷேக தைலத்தை வைத்து கொண்டுள்ளார். அப்படிப்பட்ட எகுக்களை ஆசைகளை கட்ட எழுப்ப கட்ட அழைக்கின்றார். ஹல்லேலூயா. மகனே மகனே எழுந்தா, உன்னை கொண்டு நான் அந்த ஜனத்தை நொறுக்கேன், உன்னை கொண்டு குதிரையை நடக்கேன், உன்னை கொண்டு ராஜா நடக்கேன், உன்னை கொண்டு சேனை அதை நான் நொறுக்கேன். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கட்ட செய்வார். உன்னை கொண்டு நான் செய்யும் காரியம் அது மிகவும் பயங்கரமான முன்னோடு கூட கட்ட செய்வார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு நான் உன்னை இந்த ஜனத்துக்கே வெண்கலமான அலங்கம், ஒரு வெண்கல பானை, வெண்கல அலங்கத்தை வெண்கலத்தால் ஆன கோட்டை யாராலும் தொட முடியாது. அதே போல நம்முடைய கையை கட்டர் வெண்கலமான வில் கூட அந்த வெண்கல வில்லும் வளைந்து போவான், வெண்கல கோட்டை கூட நம்ம நொறுக்குவோம். ஹல்லேலூயா. இருப்பு தாழ்பட நம்ம நிமித்தம் உடைப்பார். நம்மளை கொண்டு அபிஷேகம் நம்மை கொண்டு கட்ட செய்வார். ஹல்லேலூயா. வெண்கல கதை கத்தை உடைப்பார்.
ஹalleluya இருப்பு தாழ்வை முறிப்பார் உங்களை கொண்டு. அந்த காலத்தில் எத்தனையோ பொக்கிஷம் இன்னைக்கு இருக்கின்றன. ஹalleluya ஒளிப்படத்தை எத்தனையோ புதையல் இன்னைக்கு இருக்கின்றன. நிறைய ஆவிக்குரிய புதையல் இருக்கின்றன. யார் சொல்கின்ற இந்த இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? ஆண்டவரே தேசத்தை சரியாக்க, இது சரியில்லை, அது சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சொல்ல, இந்த அரசியல் தலைவர் சரியில்லை, இந்த அரசியல் கட்சி சரியில்லை என்று குறை கூற மார்க் போட நம்மளை கத்த அழைக்கவில்லை. ஹalleluya அதை சரிப்படுத்த, தேசத்தை சீர்பட்ட, தேசின் அவலநிலையை மாற்ற அபிஷேகம் மட்டும்தான் அதை மாற்ற முடியும். அபிஷேகத்தால் மாத்தின நுகத்தடிகள் முறிந்து போகும். ஹalleluya அபிஷேகம் வரும்க்கு முன்னாடி வனாந்திரமா இருக்கின்ற வாழ்த்து அபிஷேகம் அந்த பிற்பாடு அதை வயல்வெளியாக மாறும். ஹalleluya தேவன் சொன்னபடி ஹalleluya யெகூக்களை ஆசைகளை கட்டார். ஹalleluya அவர் தேடுகின்றார். ஹalleluya அவருடைய அதுக்கு முன்னாடி யெகூ போய் எல்லாரையும் அவர் வெட்டி போடுகின்றார். அதே போல கடைசியாக நான் இதை சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். ஹalleluya யூதன் ராஜாக அகசியா அவங்க கூட வந்த யோராம் கூட வந்த ஆகாபட சந்ததி கூட பையன் கூட வந்த அவனையும் என்ன செய்றாங்க, வெட்டி போடுறாங்க. அதே போல கடைசியாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா ஹalleluya ஏசபேலை அதம் பண்ண புறப்பட்டு போறாங்க. அவனுடைய ஊழியக்காரர் அவனை ரதத்தின் மேல் எருசலேமுக்கு கொண்டு போய் அவனை தாவீது நகரத்தில் அவன் பிதாக்களோடு கூட அவனுடைய கல்லறையில் அடக்கம் பண்ணார்கள். இந்த அகசியா ஆகாபடைய குமாரனாகிய யோராமின் 11ஆம் வருஷத்துல யூதாவில் ராஜா, இஸ்ரேல் ராஜா கூட யூதாவோட ராஜா அந்த யெகூ என்ன செய்ய திரும்ப இஸ்ரேலுக்கு வருகின்றான். அதை இயேசுவேல் கேட்டபொழுது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்து கொண்டு ஜன்னல் வழியை எட்டி பார்த்து யெகூ ஒளிமுக வாசலை வந்த போது அவள் என் ஆண்டனை கொண்ட சிம்ரி சேமம் அடைந்தான் என்று கேட்கின்றான். அப்போ அவள் மேக்கப் பண்ணிட்டு அவள் சொல்லுறான், உங்க அம்மாவுடைய வயசு இவ்வளோ இருக்கு என்று யெகூ சொல்றான் யோராம்கிட்ட, ஆகவுடைய பையன்கிட்ட. அதே போல அவள் அந்த மாதிரியான சுபாவம் கொண்டவள் வருகின்ற என்று அவள் தன்னை சிங்காரிக்கின்றாள். சிங்காரத்தை கொண்டு அங்கே எட்டி பார்க்கின்ற. அப்போ என் ஆண்டனை கொண்டவன் அவன் நல்லா இருக்கான் என்று கேட்கும்பொழுது அப்பொழுது யெகூ தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார், என் பட்சத்தில் யார் இருக்கு என்று சொல்லி கேட்கும்பொழுது அதுக்கு 2-3 பேர் எட்டி பார்க்காங்க. அப்பொழுது அவன் சொன்னான், அவளை கீழே பிடிச்சு தள்ளுங்க. அப்படியே அவளை கீழே தள்ளினார்கள். அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்து கொண்டு உள்ளே போய் புசித்து கொடுத்த பின்பு, நீங்கள் போய் சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ண என்று அவள் ஒரு ராஜகுமார்த்தி என்றான். அவர்கள் அவளை அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளையும் அல்லாமல் வேறொன்றையுமே அவனுக்கு காணல. ஆகில் அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன் சொல்றான், இது கர்த்தர் திஸ்பியனாகி எலியா என்றும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன அந்த வார்த்தை இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் இயேசுவேல் நாம் தின்னும் என்றும் இன்னது இஸ்ரவேல் என்று சொல்லக்கூடாதபடிக்கு இயேசுவின் பிரேதம் இஸ்ரேலின் நிலத்திலே வயல்வெளியின் மேலே போடும் ஒரு எரு போல இருக்கும் என்று சொன்னார். ஹalleluya அந்த தேகஸ் எலியாமல சொல்லப்பட அந்த வார்த்தை இயேசுவேல நாய்கள் தின்னும். இதுதான் இயேசுவேல் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவளுடைய சரீரம் மாறி போகும். அவளை என் பரிசை யார் என்று சொல்ல மாட்டேன். உடனடியாக அவன் வார்த்தை கீழ்ப்படைஞ்சு இயேசுவேலை பாதுகாக்கின்ற அந்த வீரர்களை அவளை தள்ளும்போது அவள் கீழே விழுந்து இறந்து போகின்றாள். அவளை மிதிச்சுட்டு திருப்பி அவங்க உள்ள போய் புஸ்திக்காங்க குடிக்காங்க. திரும்பி வந்து பார்த்தா தலை ஓடு இருக்குது, கால் உள்ளங்கால், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. இதுதான் தேவனுடைய பிள்ளைங்களை ஊழியக்காரங்களை ரத்தம் சிந்திக்கின்ற அந்த ரத்த வெறி பிடித்த இயேசுவேலுடைய நியாயத்திற்கு இன்றைக்கும் அந்த இயேசுவின் ஆவிக்கிரியை செய்கிறது. தேசத்துல ஜனங்கள்ல சிறுபான்மை ஜனங்களை கொன்று ஒழிக்க வேண்டும், எப்படியோ அந்த தேசத்தை பாகாலுக்கு வழிவிட வைக்க வேண்டும் என்று பழைய காத்து மாற வேண்டும் என்று ஒரு கூட்டம் எகிரி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் பரலோகத்தில் நகைக்கிறார். அவங்களுடைய நாள் அவர் கொடுத்து ஏற்றுட்டார். இந்த இயேசுவேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை எலியா தேக்க சொன்னவங்க சொல்லப்பட்ட வார்த்தை எலியா ஸ்தானத்தை எலிசா வந்து அந்த எலிசா யெகூவை அபிஷேகம் பண்ணி ஹalleluya யெகூ மூலமாக மிகப்பெரிய ரட்சிப்பு அன்றைக்கு இஸ்ரேலுக்கு வந்தது. ஹalleluya இன்றும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை தேடுகின்றார். உங்களை கொண்டு இன்னைக்கு சமயத்தை கிரியை சென்ற சிறுபான்மை ஜனங்களுக்கு கலகங்களை
வெறிகளே பாதிக்கப்பட்ட வாயிலா ஜீவனை கொண்டு ஒழிக்க வேண்டும் என்று ஏவப்பட்டல இந்த பொல்லாத ரத்தம் சிந்தைக்கு யுத்தத்தினால எப்படியாவது சின்ன நாடுகள் என் கலண்டல் கீழே வரணும். நான் தான் பெரிய ஆளாக இருக்கணும், என்கிட்ட தான் ஏவுகணை இருக்கணும், நான் தான் ஆளாக வேணும் என்று இந்த போட்டி அதிகாரத்தை பொறாமையினால சிறு நாடுகளை பெரிய நாடுகள் இன்றைக்கு அழிக்கின்றன. எண்ணெய் கிடங்களை தீப்பற்றி எரிகிறது, கச்சா எண்ணெய் எரிந்து இன்றைக்கு அந்த பக்ரானில் ஈரானில் பற்றி எரிகிறது. இஸ்ரேலில் மாறி இன்றைக்கு தேசத்தில் சமாதானம் எடுபட்டு போனது. பஞ்சங்கள், தண்ணி பஞ்சம், உணவு பஞ்சம், இன்னைக்கு கேஸ் பஞ்சம் வந்துட்டு இன்னைக்கு கேஸ் எல்லா லைன்ஸ்லாம் மூடிட்டாங்க. ஜனங்கள் பரிதவிக்கின்றாங்க. இந்த சூழ்நிலையில் தேவன் உங்களை தேடுகின்றார். உங்கள் மூலமாக ஹல்லேலூயா, ஒரு எலியா மூலமாக அன்றைக்கு இஸ்ரேலில் பஞ்சம் மாறினது. அவர் சொன்ன வார்த்தையின்படி நாளைக்கு அந்த 1 கிலோ கோதுமை 1 ரூபாய்க்கு இருக்குன்னு சொன்ன மாதிரியே அதை நம்பளவங்க அதை பெற்றுக்கொண்டாங்க. நம்பாத அழிந்து போனாங்க. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு கட்ட மிகப்பெரிய ரட்சிப்பை செய்ய எகுக்களையும் ஆசைகளையும் எலிசா கட்ட தேடுகின்றார். ஆகாபை ஏசபேல் அழிக்க இயேசுவின் வேசித்தனங்களை தவறான இச்சையில ஜனங்கள் வழிநடத்துகின்ற தவறான பாதைக்கு காத்து சொல்லி அந்த ஜனங்களை தவறான பாதைக்கு அழைத்து சென்ற அந்த தலைவர்களை அதம் பண்ண கர்த்தர் எகுக்களையும் ஹல்லேலூயா எலிசா கட்ட தேடுகின்றார். ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே என்ன அனுப்புங்கப்பா, என்ன அபிஷேகம் ஆண்டவரே, என்ன நிரப்புங்க. நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் செய்கின்ற ஆண்டவரே, நான் இந்த ஆவியில் அதம் பண்ணுகிறேன், என்னை இந்த ஆவிக்கு அகென்ஸ்ட் அனுப்புங்க என்று ஒப்பு கொடுங்க. தேவப்பிள்ளைய கட்டவன் நேற்று பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஜெயிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும். இயேசுவின் ரத்தம் எந்தெந்த வீடுகளுக்குள்ள அப்பா கிரியை செய்கிற பொல்லாத இசபேலின் ஆவிகள் எரியட்டும். பிள்ளைங்களை மனமடி உண்டு பண்ற பொல்லாத ஆவியின் கிரியைகள்லாம் எரியட்டும். பொல்லாத அந்த வசியம் மருந்துகள்லாம் எரியட்டும். மனமடி உண்டு பண்ற பொல்லாத ஆவிகள்லாம் எரியட்டும். சமாதானத்தை கெடுக்கிற, தேசத்தின் சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவிகள்லாம் எரியட்டும். ஒரு சமாதானம் தேசத்துல சமாதானம் உண்டாகட்டும். லேபா ராகாபா ராஃபா லாதா ராஷாதா ராகாபா ரீபா லாதா ராபா. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.